வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்த விஷயம் என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் வீடியோவோட தலைப்பை பார்த்துருப்பீங்க. இந்த பவர் ஆம்ப் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தலைப்பை பார்த்துட்டு அவசரமாக வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த பவர் ஆம்போட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத குறித்து வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, வாங்க வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பவர் ஆம்ப் எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோஸ்லேருந்து லான்ச் பண்ண போடு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோஸோட பவர் ஆம்ப் நம்பர் 1 இடத்துல தான் இருக்குது. டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பவர் ஆம்புகளில் இந்த பவர் ஆம்பும் ஒன்றுன்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு தரமான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தொஷிபாவில் 2SC சீரியஸில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட அவுட்புட் ரேஞ்சை நம்ம சேனல்லே ஒரு 2-3 வீடியோ ஆடியோ பதிவு போட்டிருந்தோம். சப்வூஃபருக்கான பேஸ் ரிசல்ட்டும் செக் பண்ணி பார்த்தோம். லெஃப்ட் ரைட் சேனலுக்கான ஆடியோவும் நாம் கொடுத்து ஒரு ஸ்டீரியோ பவர் ஆம்பையும் செக் பண்ணி பார்த்தோம். மோனோ பவர் ஆம்புக்கும் நாம் லெஃப்ட் ரைட் சிக்னலை நாம் மோனோ பண்ணி கொடுத்து இதே பவர் ஆம்பில் 2 அக்ஜா ஸ்பீக்கரை லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆடியோ பதிவு போட்டிருந்தேன். அதோட ஆடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் கேட்ட வகையில் இந்த பவர் ஆம்ப் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இதோட அவுட்புட் ரிசல்ட்டும் சரி, குட் ரிசல்ட்டாக இருக்குது. நமக்கு அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த பவர் ஆம்பில் 10 லீஃப் ஹீட்சிங் பயன்படுத்தியிருக்கிறாங்க. டெம்பரேச்சரை நல்லா உள்வாங்கி நின்று வெளியேற்றக்கூடிய திறன் இந்த ஹீட்சிங்க்கு இருக்குது. ஒரு கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு 10 லீஃப் ஹீட்சிங் பயன்படுத்துறது அவங்களுக்கு லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து வாங்குகிற போர்டு, அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே கூட நமக்கு போர்டு வாங்குகிறோம். அந்த போர்டில் கூட 6 லீஃப் ஹீட்சிங் தான் போடுறாங்க. கம்மியான ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அது எவ்வளோக்குள்ளே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 750 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்குள்ளே இந்த பவர் ஆம்ப் உங்களுக்கு கையில் கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு போர்டு 2 போர்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க தாராளமாக நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம். தரமான ஒரு நல்ல போர்டை எம்எஸ்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. இந்த இடத்துல ஜேபிஎல்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜேபிஎல்னா ஜேபிஎலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்ககிட்ட இந்த மோனோ பவர் ஆம்பை சப்புக்காக பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் டைனிட்டி பயன்படுத்தலாம், பயோனியர் பயன்படுத்தலாம், ஜேபிஎல் இருக்கா ஜேபிஎல் பயன்படுத்தலாம், இல்லை நித்திசோனிக் பிராண்ட் இருந்தால் அதுவும் பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் 10 இன்ச்சிலிருந்து 12 இன்ச்சு வரைக்கும் இந்த பவர் ஆம்புக்கு நீங்கள் கொடுத்து லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். நீங்கள் 8 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதே கம்பெனியில் 2 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி அவங்க கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். அந்த போர்டை வாங்கி நீங்கள் 10 இன்ச்சுக்கு பயன்படுத்திக்கலாம். 12 இன்ச்சு நாம் பயன்படுத்தும் போது அதோட பேஸ் டெப்த் ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த போர்டை பற்றி நாம் அடுத்ததாக பார்க்கணுன்னு சொன்னால், இந்த போர்டுக்கான இன்புட் பவர் சப்ளை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த பவர் ஆம்புக்கான இன்புட் பவர் சப்ளை நாம் என்ன வோல்ட் வரைக்கும் கொடுத்து பயன்படுத்தலாம்னு சொன்னால், இது 12 பவர் சப்ளையில் இயங்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பு. மைனஸ் வோல்ட்டாகவும் கொடுக்கணும், ப்ளஸ் வோல்ட்டாகவும் கொடுக்கணும். ஒரு கிரவுண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல -Vன்னு சொல்லி போட்டிருக்காங்க, இங்கே மைனஸ் வோல்ட்டும், ப்ளஸ்ன்னு சொல்லி போட்ட இடத்துல ப்ளஸ் வோல்ட்டும் ஒரு கிரவுண்டும் கொடுக்கணும். இது கொடுத்த உடனே இந்த பவர் ஆம்ப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக பார்த்தோன்னு சொன்னால், ஸ்பீக்கருக்கு 2 டாட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இது மோனோ போர்டுங்கிறதுனால சப்வூஃபருக்கு பயன்படுத்தலாம். அதனால் சப்வூஃபரோட 2 வயரையும் நாம் இங்கே கொடுத்துக்கலாம். இன்னும் கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல இன்புட் சிக்னல் கொடுக்கணும். இது ஸ்டீரியோ போர்டாக இருந்தால் இந்த பக்கத்துலேயும் ஒரு இன்னு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சேனல் ஒரு இன்னு, ரைட் சேனல் ஒரு இன்னு. அதனால் இந்த போர்டு மோனோங்கிறதுனால ஒரு சிக்னல் கொடுத்தா போதுமானது. இதில் எஸ்பின்னு சொல்லி போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் சப்வூஃபருக்கான வயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை கொடுக்குறோம், ஸ்பீக்கரோட அவுட்புட்டில் நம்ம எடுக்கிறோம், இங்கே இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். சரி, ஒரு பவர் ஆம்ப் நல்ல பவர் ஆம்ப்னு சொன்னால் நாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே பவர் ஆம்ப் டக்கு புக்குன்னு பவர் சப்ளை கொடுத்து மாட்டி உடனே லைன் அடித்து பாட வைக்கக்கூடாது. இன்புட் பவர் சப்ளை நாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னு சொன்னால் ஒரு பவர் ஆம்ப் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இருக்கக்கூடாது.
ஒரு சில பவர் ஆம்ப் எடுத்தீங்கன்னு சொன்னால் வெறும் நம்ம வந்து பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்தா மட்டும் போதும். அதில் வந்து நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டு இருக்கும். அந்த பவர் ஆம்ப் வந்து நீடிக்காது, பாதியிலே மண்டையை போட்டுரும். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒன்லி பவர் சப்ளை மட்டும்தான், டுவெல் பவர் சப்ளையாக நாம் இதுக்கு வந்து இன்புட் பவர் சப்ளை கொடுக்கணும். இன்புட் சிக்னலும் கொடுக்கக்கூடாது. ஸ்பீக்கர் லைனில் வந்து நாம் வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே எடுக்கக்கூடாது. வெறுமனை இன்புட் பவர் சப்ளை மட்டும் கொடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நாம் பவர் ஆம்பை பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து எந்த ஒரு ஹீட்டுமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சரே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போவே இந்த பவர் ஆம்பில் எந்த ஒரு இஷ்யூவும் வராது அப்படின்னு சொல்லி நாம் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அந்த பவர் ஆம்ப் வந்து கொஞ்சம் லைஃப் வரும். வெறும் பவர் சப்ளை மட்டும் கொடுத்து ஹீட் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து நமக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கிடலாம். பலவிதமான பாடல்களை போட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த போர்டோட ரிசல்ட் வந்து ரொம்பவும் குட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய போர்டுகளில் இந்த எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோஸ் பவர் ஆம்பும் நல்ல ஒரு தரமான ஒரு தயாரிப்பில் வந்து இருக்குது. கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான தயாரிப்பில் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் இனிமேல் பயன்படுத்த போகிறது இந்த பவர் ஆம்பை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சதுனால நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு போர்டு ஒன்றா வாங்கி சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களை கட்டாயப்படுத்தி இதை வாங்கணும்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு பிடிச்சதுனால நான் இந்த பவர் ஆம்பை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, திருப்தியாகவும் இருந்துச்சு. தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அடுத்ததாக நான் வந்து இன்னொரு பதிவு வந்து உங்களுக்கு போடுறேன். இதில் ஸ்பீக்கரோட ஃபீட்பேக் ஆல்ட்ரு குறித்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நேரமின்மை காரணமாக வந்து அதை போடலை. அந்த வீடியோவும் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பவர் ஆம்போட நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தரமான தயாரிப்பு, குட் ரிசல்ட் கொடுக்குது. தாராளமாக நம்பி வாங்கலாம். என்னோட கண்ணில் வந்து அதிகமாக ஒரு உறுத்தலை ஏற்படுத்துறது இந்த 600 வாட்ஸ் தான். இந்த 600 வாட்ஸ் வந்து எழுத்தில் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி அவுட்புட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாட்ஸ் வந்து மேக்சிமம் 200 வாட்ஸுக்கு உள்பட தான் இதோட அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் 600 வாட்டேஜ் வரும்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நான் இந்த வாட்ஸ் குறித்து இன்னொரு பதிவு போடுறேன். வாட்ஸை வந்து நாம் வந்து ஒரு தோராயமாக தான் கணக்கிட முடியும். நாம் வாட்ஸை அளவீடு செஞ்சு இவ்வளோ வாட்டேஜ் என்னோட ஆம்பிளிஃபையர் வருதுன்னு சொல்லி யாராலையும் காமிக்க முடியாது. அதுக்கான எக்யூப்மெண்ட்டுமே நம்மகிட்ட கிடையாது. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க தான் வச்சுருப்பாங்க. வந்து ப்ராப்பராக செக் பண்ணி அவங்க வந்து இத்தனை வாட்டேஜ் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் வந்து ஆடியோவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிலையான வாட்டேஜ் வந்து இவ்வளவு தான் கிடைக்கும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ ஒரு 5.1 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த போர்டை வந்து ஒரு 4 போர்டு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் சரவுண்ட் வரும்போது ஒரு வாட்டேஜ் கிடைக்கும், லெஃப்ட் ரைட் இங்கே மாறி வரும்போது அப்போ ஒரு வாட்டேஜ் கிடைக்கும், சப்வூஃபர் பேஸ் ஓங்கி அடிக்கும் போது ஒரு வாட்டேஜ் கிடைக்கும். நாம் எந்த இடத்துல எதை அளவீடு செஞ்சு இதோட அவுட்புட்டை வந்து நாம் வந்து தீர்மானிக்க முடியும். ஆக மொத்தத்தில் தோராயமாக ஒரு வாட்டேஜ் வந்து இவ்வளோ தான் வரும்னு சொல்லி நாம் முடிவு பண்ணலாம். மற்றபடி ப்ராப்பராலாம் அளந்து செக் பண்ணி இத்தனை வாட்டேஜ்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் நம்மகிட்ட கிடையாது. வேறு எதுவும் இந்த பவர் ஆம்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.